ரொம்ப சிம்பிளா முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி சாம்பார் தான் செய்றேன். அது எப்படி செய்றேன்னு பார்த்துடலாமா? வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, உளுத்தம் பருப்பு, வடகம் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்பதான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா முள்ளங்கி வந்து நல்லா தோல் சீவிட்டு, இந்த மாரி ரவுண்ட் ரவுண்டா இல்லன்னா பாதி பாதியா கூட நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி எப்பவுமே நார்மலா சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பிடிக்கும் இது. அதனால நல்லா வணக்கிக்கணும். எண்ணெய் ஊத்தி லைட்டா வதக்கிட்டோம் அப்படின்னா, சளி பிடிக்காது. அதுக்கப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா பெருங்காயத்தூளு, கருவேப்பில, கொத்தமல்லி தழை, மிளகாத்தூளு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பருப்பு இருக்கு இல்லையா? பருப்பு, 2 தக்காளி, புளி, பூண்டு, மஞ்சத்தூளு, இத்துணூண்டு பெருங்காயத்தூள் அதில போடுவேன். போட்டுட்டு நல்லா பருப்பு வந்து நம்மளுக்கு குழஞ்சி வேணுமா? இல்ல அரை பருப்பா வேணுமா? அந்த மாரி பார்த்து நம்போ வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த தண்ணி மட்டும் இந்த சமயத்தில இதில ஊத்திட்டு, கொஞ்ச நேரம் வேகட்டும். பருப்பு கடையிற வரைக்கும். பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு அதிலேயே ஊத்திருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு, தண்ணி வந்து அளவா ஊத்திக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும். காய் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா தேங்காய் பூ போட்டுட்டு இறக்கணும் அப்படின்னா, டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க.